நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 15 மாத காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு போர், காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த வார். ஹமாஸ் இப்போ புதியதொரு போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. அப்படி 3 விதமான ஃபேஸில் அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல். ட்ரம்ப் பதவியேற்பதற்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ளே இந்த சீஸ் ஃபயருக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கத்தாருடைய ஸ்போக் பர்சன் இது ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்க போகிறோம். நெதன்யாகுவை முழுவதுமாக கைவிடுகிறாரா ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி, அதற்கான பதில். அதோடு சேர்த்து ஹிஸ்புல்லா இப்போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. புதிதாக பிரசிடெண்ட் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அந்த பிரசிடெண்ட்டு ஏற்கனவே ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய பிரதமரை தூக்கி எறிய போகிறார் அப்படிங்கிற தகவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அது மட்டுமல்ல, யஹ்யா சின்வார் மீண்டும் திரும்புகிறாரா அப்படின்னு கேட்டால் சின்வார் திரும்புகிறார். ஆனால் எந்த சின்வார் அப்படிங்கிற அந்த கேள்வி ஹமாஸை மட்டுமல்ல காசா மக்களை குதூகலப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் அது. அதையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். மஜித் அல் அன்சாரி இவர் யாருன்னா கத்தாருடைய ஸ்போக் பர்சன். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி 3 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இந்த போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்களை உட்காந்து பேசினாங்க. அதில் ஒன்று கத்தார், இன்னொன்று எகிப்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் யார், ஹமாஸ் சைட்லேருந்து ஒரு நபர், இஸ்ரேல் சைட்லேருந்து ஒரு நபர், இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதோடு சேர்த்து அமெரிக்காவும் இந்த போர் நிறுத்தத்தில் 3 வெவ்வேறு நாடுகள் கலந்துக்கிட்ட ஆர்கனைஸ் பண்ண இந்த ஒரு மீட்டிங்கில் பல காலமாக நடந்துக்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தை இப்போது முற்றுப்பெற்று இப்போ அதில் ஒரு முடிவும் எட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்குங்கிறாங்க. இதில் ஹமாஸுக்கான இழப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விஷயம், ஃபிலாடெல்ஃபி காரிடார் அந்த 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய அளவிலான இழப்பு அப்படிங்கிறாங்க. இது ஃபிலாடெல்ஃபி காரிடாருக்கு இஸ்ரேல் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு அது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுது. ஸோ இந்த இடம்தான் அந்த பணைய கைதிகளுடைய விடுதலையில் ஹமாஸ் வந்து விட்டு கொடுத்த ஒரு விடயம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, பெரும் நிலப்பரப்பு இப்போது இஸ்ரேல் பக்கம் போக போகுது அப்படிங்கிற ஒரு துயர செய்தி ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஹமாஸ் சைட்லேருந்து எவ்வளவு பிணைய கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி. ஸோ ஹமாஸ் சைடில் இருந்து இஸ்ரேலை சேர்ந்த பிணைய கைதிகள் ஒரு 33 பேரை ஹமாஸ் வந்து விடுதலை செய்ய போகிறாங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, இவங்க எல்லாம் ஆன் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ மேல் சோல்ஜர்ஸை விடுதலை பண்ணக்கூடிய வேலையை ஹமாஸ் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு. சரி, இதே இதுக்கு பதிலாக இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால் 100 பாலஸ்தீன கைதிகளை நாங்கள் விடுதலை செய்கிறோம். பாலஸ்தீன மக்களை வந்து சிறைபிடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த மக்களை விடுதலை செய்கிறோம். அதுவும் ஹமாஸ் வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்கள தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க. ஸோ இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின், குறைந்தபட்சம் 6 வாரங்களுக்கு இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஃபிலாடெல்ஃபி காரிடாரை முழுவதுமாக விட்டு கொடுப்பதற்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இன்டர்நேஷ்னல் நாடுகளுடைய உதவியோட, இப்போ துருக்கிலாம் வந்து ஏற்கனவே ஹமாஸுக்கு ஆதரவாக, காசா மக்களுக்கு ஆதரவாக அங்கே மீள்குடியேற்றம் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உலகின் பல்வேறு நாடுகள் வந்து காசாவை மீள்குடியேற்றம் செய்வதற்கான வேலையை செய்வாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. எய்டு பொருட்கள் வருவதற்கான அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ கத்தார்கிட்ட இருந்து, யுஏஇட்ட இருந்து உள்ளிட்ட பிற நாடுகள்கிட்ட இருந்து, இஸ்லாமிய தேசத்தில் இருந்து இந்த காசா மக்களுக்கான உணவுப் பொருட்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இஸ்ரேல் ஏற்படுத்தி தருவதற்கு இந்த போர் நிறுத்தம் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இதில் வந்து மிக முக்கியமான பங்கு எகிப்தினுடைய பங்கு இருக்குது, கத்தாருடைய பங்கு இருக்குது, அமெரிக்காவினுடைய பங்கு இருக்குது. இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஹமாஸையும் இஸ்ரேல் சைட்லேருந்து 2 பேரை ஒன்றா உட்கார வச்சு பேசி இப்போ பஞ்சாயத்தை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது அப்படின்னு கேட்டால், ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்புக்கு முன்னதாக இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிடணும். ட்ரம்ப் பதவியேற்கும் போது ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கணும், அடுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேல் ப்ளஸ் காசா பகுதிகளில் அடுத்தடுத்து நடக்க போகுது. இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இடத்துல வந்து கப்பல் கட்டக்கூடிய துறைமுகத்தை வந்து ஏற்கனவே அமெரிக்கா சைட்லேருந்து செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்கான ஆர்மிஸ் வந்து காசா பகுதியில் போர் நடந்தால் கூட இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் அங்கே ஒரு கப்பல் கட்டுமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சது அப்படின்னா டைரெக்டாக வந்து இஸ்ரேலில் இருந்து இட்டாலிக்கு எரிபொருள் வந்து சப்ளை போகிறதுக்கான வாய்ப்பை அமெரிக்கா உருவாக்கி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது ட்ரம்பினுடைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. ஓகே, இதை இஸ்ரேல் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலிய அமைச்சரவையில் இது அப்படியே பெண்டிங்கில் தான் கிடக்கு. இப்போ பென் கபீர் அப்படிங்கிற நபர் வந்து இப்போ ஹமாஸ் இடத்துல நம்ம போர் நிறுத்தத்துக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது இஸ்ரேலுக்கான தோல்வியாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பென் கபீர் அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார். இஸ்ரேலுடைய அமைச்சர் நிறையா வாய்ப்பீஸ் வரல, அந்த அமைச்சர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேக்ஃபயர் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்பாங்க. ஸோ அமெரிக்கா வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டா பென் கபீர் சொல்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இஸ்ரேலிய அமைச்சரவை அதுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க சீஸ்ஃபயர் டீலுக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நெதன்யாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம். அதற்கு பிறகு அவர் பங்கரில் தான் ரொம்ப காலமாக இருக்கார் அப்படிங்கிற தகவல். இதெல்லாம் தாண்டி வந்து ஜெருசலேம் நகரத்தினுடைய கூரைகள் இருக்குல்ல, அதில் நிறையா வீடுகளில் ஹவுதிகள் ஏவிய அந்த ஏவுகணைகள் வந்து ஒவ்வொரு வீடுகளுடைய கூரைகள்லையும் அப்படியே பொத்துக்கிட்டு போய் விழுந்த காட்சிகள் அரங்கேறுது. ஒட்டுமொத்த ஜெருசலேத்தையுமே ஹவுதிகள் முடிச்சு விட்டுருவாங்க போல், அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது இருக்குது. ஸோ அதற்குண்டான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஹவுதிகள் நடத்தக்கூடிய தாக்குதலில் அவங்க ரொம்ப பெரிய அளவில் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காசாவிலையும் தொடர்ச்சியாக ஐடிஎஃப் வீரர்கள் ஒரே நாளில் 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஷாக்கு. ஸோ ஐடிஎஃப் வீரர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு புறம் நடந்துக்கிட்டே இருக்கவும் தான் இஸ்ரேல் வந்து இந்த போர்லேருந்து கொஞ்சம் விலகிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதோடு சேர்த்து ஃபிலாடெல்ஃபி காரிடாரை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு பதிலாக நெஸ்ரஹிம் அப்படிங்கிற காரிடார், அந்த காரிடாரை விட்டு இஸ்ரேல் வெளியேறிடணும் அப்படிங்கிற கண்டிஷனையும் ஹமாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இஸ்ரேல் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து வச்சு சொல்லிடலாம். இப்போ நான் நெதன்யாகுவை பற்றி சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு இடத்த விட்டுட்டோம். ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவில் நெதன்யாகு கலந்துக்கல. அவருக்கான அழைப்பு அப்படிங்கிறது கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறத தாண்டி நெதன்யாகுவினுடைய உடல்நிலையை கருத்தில் எடுத்துக்கிட்டு நெதன்யாகு சைடில் இருந்து இஸ்ரேல் சைடில் இருந்து யாரும் போல ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு அப்படிங்கிற தகவலை பரிமாறியிருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் அது மாற்றத்துக்கு உட்படலாம். ஆனால் நெதன்யாகு போக வாய்ப்பு இல்லை. நெதன்யாகுவினுடைய அமைச்சரவையிலேருந்து யாராவது போகிறதுக்கோ இல்லை ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலை முழுவதுமாக கைகழுவுவதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை. இஸ்ரேலை பகடைக்காயாக பயன்படுத்துவதற்கு மட்டும் அமெரிக்கா துடித்து கொண்டு இருக்கிறது. ட்ரம்பினுடைய மருமகனே ஒரு யூதர் தான் அப்படிங்கிறதுனால யூத இனத்தை கைவிடுவதற்கான எந்த வாய்ப்பையும் ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நவாப் சலாம் இந்த நபரை பற்றிய பேச்சுக்கள் இப்போது அதிகமான அளவில் தேடுபொருளாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு ஜட்ஜாக வேலை பார்த்தவர். ஏன் இப்போ இவரை பற்றிய பேச்சுக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா, இவர் தான் அடுத்த லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் அறிவிக்கிறா அப்படின்னா ஜோசப் பவுன். அவர் தான் வந்து லெபனானுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரசிடெண்ட், ஜனாதிபதி. ஒரு ஜனாதிபதி லெபனானில் நினச்சாங்கன்னா பிரைம் மினிஸ்டரை மாற்ற முடியும், அதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ ஜோசப் பவுன் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். 128 ஓட்டுகளில் 99 ஓட்டுகள் அவருக்கு கிடச்சிருக்கு, லா மேக்கர்ஸனுடைய ஓட்டோடு சேர்த்து. ஸோ மெஜாரிட்டி பீப்புள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர் தான் பிரசிடெண்ட்டு. ஸோ அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அவர் இப்போ செயல்பட போகிறாரு. அமெரிக்காவுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஜோசப் பவுன் முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே லெபனானை கொண்டு வராரு. அந்த வகையில் ஹிஸ்புல்லாவையே துடைத்தெறிவதற்கான வேலையையும் லெபனானில் அவர் நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிறது தான் கொடுக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பிரைம் மினிஸ்டரை சேஞ்ச் பண்ண போகிறாரு. இப்போது இந்த மிகாட்டி அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் லெபனானில். அதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அவருடைய போஸ்டிங்கை வந்து அவர் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர், அவரை போஸ்டிங்லேருந்து தூக்க போகிறாங்க. ஸோ இப்போ புதிதாக வரக்கூடிய அந்த பிஎம் வந்து ஒரு சன்னி முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. அவர் கிறிஸ்டின்லேருந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக.
லெபனான் சைட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுது. யஹ்யா சின்வார் மறுபடியும் ஹமாஸ் படையில் இணைகிறார் அப்படிங்கிற தகவல். அவர் தான் இறந்து போயிட்டாரே அப்படின்னு செய்தி கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தையா அப்படின்னு கேட்டால், யஹ்யா சின்வார் வரப்போகிறதில்ல, சின்வார் வரப்போகிறார். அப்போது சின்வார் தான் இறந்து போயிட்டாரே, மறுபடியும் எப்படி பிரசாத் வருவார்னு கேட்டால், வரப்போகிறது யஹ்யா சின்வார் கிடையாது, முகமது சின்வார். அவர் யார் அப்படின்னு கேட்டால், யஹ்யா சின்வாருடைய தம்பி. ரைட்டா? இவர் இப்போது ஹமாஸினுடைய படையை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி, ஹமாஸ் படையில் அவரை தன்னை இணைச்சிக்கிட்டார் அப்படிங்கிற செய்தி தொடர்ச்சியாக ஹமாஸை முன்னெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் வெளியாயிருக்கு. ஸோ ஹமாஸுக்கு புத்துயிர்ப்பு விட்ட சின்வாருடைய தம்பி தான் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இப்போ காசா பகுதியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் உணவு, உடை, அங்கே நோய் நொடியற்ற வாழ்வு வாழணும் அப்படிங்கிறத பெருசாக நம்புறதை விட சுதந்திர வேட்கை அப்படிங்கிறத இங்கே பெரிய அளவில் நம்புகிறாங்க. அந்த வகையில் புதிதாக முகமது சின்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஹமாஸ் சைடில் இருந்து மட்டுமல்ல, காசா பகுதியிலேருந்து இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. நிறையா பேர் அந்த வார்த்தையை கூகுளில் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவருடைய ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்கல, பட் அவரை பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இப்போது இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றிய முழு விவரங்கள் கிடைச்ச உடனே அதையும் நான் உங்களிடத்தில் கொண்டு பகிர்கிறேன். ஜோக்ரோஸ் FS-313-01 இந்த கப்பலை தான் இப்போ புதிதாக ஈரான் படையில் சேர்த்துருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலுக்கு தயாராகிட்டுருக்கு ஈரான் அப்படிங்கிற செய்தி. ஸோ தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலை மறுபடியும் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறத நடத்தி காமிக்க போகுது அப்படிங்கிற செய்திகள், அதற்காக தன்னுடைய படைபலத்தை தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. ட்ரம்ப் பதவியேற்கக்கூடிய அந்த நாளில் ஈரான் ஒரு பெரிய அட்டாக்கை இஸ்ரேல் மேலே நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் கடந்த 15 மாதமாக ஹமாஸ் தொடர்ச்சியாக போர் பண்ணுறதுலேருந்து இப்போ நடக்கக்கூடிய சீஸ்ஃபயர், இது எல்லாமே ஈரானுக்கு எரிச்சலூட்டக்கூடிய ஒரு செய்தி தான். கமினி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயங்கள், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆக இருக்கக்கூடிய கமினி மட்டுமல்ல, ஈரானுடைய IRGC குழுவை தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய விஷயம், இஸ்ரேல் ஒரு பெரிய பதிலடிக்கு தயாராக காத்திருங்கள், நாங்கள் அடிப்போங்களை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது ஜனவரி மாதம் 20ஆம் தேதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் மேலும் மேலும் ஆயுதங்களை, புதிய ஆயுதங்களை தனது படையில் சேர்த்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நான் வரிசையாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்ட் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், தமிழை நேசிக்கக்கூடிய உலகளாவிய அன்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449355924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.